பிரியமான தேவ சனமே, கர்த்தருக்குள் எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. பாடுகளோடு இருக்கிறோம் சிஸ்டர், கண்ணீரோடு இருக்கிறோம் சிஸ்டர்னு சொல்லுகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் நல்ல காதில் விழுது. நான் கஷ்டத்தோடு இருக்கேன், கண்ணீரோடு இருக்கேன், துக்கத்தோடு இருக்கேன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு நன்மைகளுக்காக நீங்கள் என்னை ஸ்தோத்திரிக்கும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். ஹalleluya. சோர்ந்து போகாதீர்கள் பிரியமான தேவ சனமே. சோர்வு சாத்தானுடையது, பலவீனம் சாத்தானுடையது. ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் நம்மை அருமையாய் நடத்துகிறார். பாடுகள் கஷ்டங்கள் என்று சொல்லி அதில் மூழ்கி விடாதீர்கள், அதிலிருந்து எழும்ப பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார் 4வது வார்த்தையாக துதியின் உடை. ஒவ்வொரு வாரம் இந்த உடையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 8 விதமான உடைகள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் எப்படி ஒவ்வொரு உடையை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு உடையும் நமக்கு அவசியமாக தேவை. நான் கொடுக்கிற சத்தியங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களா இருக்கணும். ஏன்னு கேட்டால் இது இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதமான செய்தியா இருக்கிறபடினால் என் பிரியமான தெய்வச்சனமே, இதில் 4வது செய்தியாக துதியின் உடை. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியின்படி உங்களை ஆசீர்வாதிப்பாராக. இன்னும் கிறிஸ்துக்குள் நீங்க பலப்பட நான் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன். ஆமென். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பார்த்தீங்கன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். ஆமென். ஹalleluya. யாரெல்லாம் துயரத்தோடு இருக்காங்க, யாரெல்லாம் சொல்ல போனா இன்னும் எப்படி இருக்காங்க சொன்னா ஒடுங்கி போன ஆவியில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் துதியின் உடையை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. சாத்தான் நமக்கு என்ன கொடுப்பான்னு சொன்னா துயரம் கொடுப்பான், பாடு கொடுப்பான், இப்படி ஒடுங்கிடுவான், நம்மளை ஒடுக்கிடுவான். துதிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய பாடல்களை பாடக்கூட முடியாதபடிக்கு அவன் நம்மளை ஒடுக்கிடுவான். அதனால தான் அவனால் என்ன கொடுக்க முடியும் சொன்னால் துயரம் கொடுக்க முடியும், நம்மளை ஒடுக்க முடியும். அதுதான் அவனால் செய்ய முடியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். அதாவது அது போல ஆனந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க வந்திருக்கேன், துதியின் உடையை நான் கொடுக்க வந்திருக்கேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணி துதியின் உடையை நம்ம பெற்றுக்கொண்டுமா இல்லையா, நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, துதியின் உடைய நமக்குள்ள அந்த துதி உடை இருந்தால் தான் எல்லா சூழ்நிலையும் நம்மளால் துதிக்க முடியும். நம்மளை இந்த சாத்தான் கொண்டு வந்து போடுகிற துயரம், இந்த ஒடுங்கி போன ஆவி நம்மளை தொடவே தொடாது. எல்லாம் வரும். அதுக்காக நாம் பரலோகத்திலிருந்து அப்படியே குதித்தவர்கள் அல்ல, பரலோகத்தின் ஆவியை பெற்றவர்கள் நாம். அதனால் வரும் அந்த பாடுகள் கொண்டு வந்து சாத்தான் நம்ம மத்தியிலையும் வைப்பான், நம்ம குடும்பத்திலையும் வைப்பான். ஆனால் அதன் மத்தியிலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, எல்லாவற்றுக்கும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அல்லவா. அதனால இந்த நாள் அநேக ஜனங்கள் நம்மிடத்துல சொல்கிறது, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அநேக தேவ பிள்ளைகள் ஃபோன் கால் பண்ணுறாங்க. பாடுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, என்னால் செபிக்க கூட முடியல, துதிக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, துதிக்க கூடாதபடிக்கு சாத்தான் வேலை செய்வான், கிரியை செய்வான். அவனால் அது மாத்திரம்தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, அவரோடு கூட இணையக்கூடாது, அவரிடத்துல நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவது எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். ஹalleluya. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. அவன் கொண்டு வந்து எல்லாமே போடுவான், அதையெல்லாம் நம்ம தான் தள்ளி விட்டுட்டு நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அநேக பிள்ளைகள் இந்த வியாதியின் மித்தம், அந்த வியாதி நான் ஒடுங்கி போனதால என்னால் செபிக்க முடியலன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, நான் வறுமையில் இருக்கிறேன், என்னால் அந்த வறுமையின் மித்தம் என்னால் துதிக்க முடியலைங்க, என் வறுமையா இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கடன் பிரச்சனையில இருக்கிறதுனால என்னால் துதிக்க முடியல, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை அடைஞ்சா போதும்பா அப்படின்னு என்னால் துதிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. என் இருதயத்தின் பாரத்தின் மித்தம், என் இருதயத்தை அந்த அடைக்கிற அந்த அடைப்பின் மித்தம், துக்கத்தின் மித்தம் என்னால் தேவனை துதித்து பாட முடியலைங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இந்த லௌகீக கவலை, இதெல்லாம் இதனுடைய பேர் என்ன தெரியுமா, வேதத்தின் படி பார்க்கும்போது லௌகீக கவலை, தேவையில்லாத கவலை, அதெல்லாம் நீங்க தூக்கி ஓரமா வச்சிடுங்க. உங்க கடன் பிரச்சனை நீங்கணுமா, நீங்க சமாதானமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, கர்த்தரை நோக்கி பார்த்து துதிங்க. அப்படி துதிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த நாள்ல நமக்கு துதியின் உடையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
மேலாக துதியின் உடைய நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க தூக்கி தூர போட்டுட்டு இந்த ஆவியை நீங்க இந்த உடையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னும் இந்த துதியின் உடை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்க வாயில நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 தான் பிரியமான தேவ ஜனமே இந்த தடைகள் எல்லாம் விலகும். அநேக தேவ பிள்ளைகள் நமக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், என்னால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலன்னு சொல்லி வருகிறவர்களும் இருக்காங்க. நன்மை பெற்று கொண்டவர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. நான் இவ்வளோ பாடுகளோடு இருந்தேன், 10 லட்ச ரூபாய் கடனோடு இருந்தேன், என்னால் முடியலன்னு சொல்ற தேவ பிள்ளைகளையும் துதிக்க தான் சொல்லுவோம். எங்களால் என்ன சொல்ல முடியும்னா வேற எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தான் சொல்ல முடியும். பாருங்க, பேதுருவும் யோவானும் ஆண்டுடைய தேவாலயத்துக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போகும்பொழுது ஒரு நடுவில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க. அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்க அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருக்கிற பிச்சைக்காரனை பார்க்குறாங்க. அந்த பிச்சைக்காரனை இவனை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து இவங்க ஏதாவது நமக்கு போடுவாங்களா? பிச்சைக்காரன் அழகா எழுதப்பட்டு பிச்சை போடுவாங்க. இவன் உட்கார்ந்துருக்கிறான். ஆனா அவங்க 2 பேரும் கரெக்டாக அவர்கிட்டே போய் கேட்குறாங்க, என்னை நோக்கி பாரு, என்னை உற்று பாருன்னு சொல்கிறாங்க. பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட பொண்ணு வெளியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ இயேசுவி நாமத்தால் எழுந்து நடன்னு சொல்லி நடக்க வைக்கிறாங்க. அப்படித்தான் பிரியமான தேவ ஜனமே, எங்களிடத்துல ஒன்றுமில்லை, தேவன் எங்கள் வாயில வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அவரால் மாத்திரம்தான் முடியும். என் பிரியமான தேவ ஜனமே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பாடுகள் உங்களிடத்துல வரும், பிரச்சனைகள் வரும், கண்ணீர் வரும், தேவையில்லாத கடன் போராட்டங்கள் உங்களுக்கு நெருக்கும். நீங்கள் அப்பொழுது செய்ய வேண்டியது துதிக்க ஆரம்பிங்க, செபிக்க ஆரம்பிங்க, தேட ஆரம்பிங்க. நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதை பிடித்து கொண்டு சரியான பாதையில் போனவங்க இன்னைக்கு வெற்றியை பார்த்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படித்தான் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டுடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியம் இதுதான். அன்றைக்கு யோவானும் பேதுரும் எப்படி செய்தாங்க? இயேசுவின் நாமத்தினால பார்ப்பா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு வெளியில எங்ககிட்ட கிடையாது. ஆனா இயேசுவின் நாமத்தினால் நான் இனி எழுந்து நடன்னு சொல்றேன்னு சொல்லி எழுப்பி நடக்க வச்சாங்க. அது போலத்தான் நாங்களும் என்ன சொல்லுவோம்? ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம். இந்த வார்த்தையின்படி நீங்க அந்த ஒடுங்கி போன ஆவியை பார்த்து நீங்க பயந்து உட்கார்ந்துடாதீங்க. அந்த துதி இன்னும் சத்தத்தை உயர்த்துங்க. இன்னும் ஒரு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிங்க, இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிங்க, இன்னும் துதிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். சில ஜனங்க சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், ஜெபிக்க ஆரம்பிச்சது இன்னும் போராட்டம் வந்துடுச்சு, இன்னும் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. சாத்தானால தான் கொண்டு வந்து போட முடியும். அதை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க. இன்னும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னும் தூக்கத்தை தள்ளி போடுங்க, தூங்காதபடிக்கு தள்ளி போடுங்க. இன்னும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. இரவுல அதிகமாய் தேவனை தேடுங்க. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? பார்த்து தோற்று போய் விடுவான். ஹல்லேலூயா. அப்பா, இதுக்கு நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கப்பா, இது சரியான வழியில போக ஆரம்பிச்சிருச்சுப்பா, தேவன் இவர்களை ஆசீர்வாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அந்த அவன் கொண்டு வந்து போடுகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்து நம்ம அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா அப்படியே தான் உட்கார்ந்து கொண்டு இருப்போம். நமக்கு பின்னாடி வருகிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேடி தேடி இன்னும் சந்தோஷத்தோடு முன்னேறி செல்வார்கள். ஆனால் நாம் அப்படியே தான் இருப்போம். ஏன் என்று சொன்னால் நாம் இன்னும் துதிக்கிறது குறைந்து போயிருக்கிறது. நாம் சாத்தான் கொண்டு வந்து போடுகிற அந்த பாடுகளை, பிரச்சனைகளும், லௌகீக கவலைகளை மாத்திரம் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர தேவனை நோக்கி பார்க்கவில்லை, துதிக்கவில்லை, செபிக்கவில்லை, தேவனை தேடவில்லை. யாரெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு அவருக்கு அதிக நேரம் அவர் சமூகத்துல செலுத்தணும். சும்மா போகும்போது வரும்போது ஸ்தோத்திரம் சொல்றது அது ஓகே, ஆனா இல்லைன்னு சொல்லலை. ஆனா டைம் எடுத்து ஜெபிக்கணும். அதிக நேரம் தேவ சமூகத்தில் எல்லா வேலைகளும் ஒதுக்கி நாம் தேவனை தேடி ஜெபிக்கணும். அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். இரவு ஜபம் ஒன்று, அதுக்கு ஒரு தனி வல்லமை இருக்கிறது. அதிகாலை ஜபம், அதுக்கு ஒரு தனி வல்லமை இருக்கு. அப்போ நம்ம அவரை தேட, துதிக்க, நேரத்தை அதிகமாய் செலுத்த செலுத்த நம்முடைய பிரச்சனைகள் மலை போல இருக்கு. பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல கரையும். என் பிரியமான தேவ ஜனமே, இதுதான் எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். எவ்வளோனா கடன் பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோனா போராட்டம் இருக்கணும், எவ்வளோனா பலவீனம் இருக்கட்டும், எவ்வளோனா வியாதி இருக்கட்டும், அதை பார்க்கவே பார்க்காதீங்க. இவை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவனை மாத்திரம் பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்கத்தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். அதே போல வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 21வது வார்த்தை.
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்போ நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் என்ன பண்ண, இதை அப்படியே பிடித்து கொள்ளணும். பிரியமான தேவ ஜனமே, பிடித்து கொண்டு துதிக்க ஆரம்பிக்கும் போது தடைகள் எல்லாம் விலகும். இயேசுவின் நாமத்தினால தடைகள் விலகும். அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்க ஆரம்பிங்க, செபிக்க ஆரம்பிங்க, நேரத்தை அதிகப்படுத்துங்க. இந்த துதியின் உடைய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒடுங்கி போனாங்கள பத்தியா, ஒடுங்கி போன ஆவி, எப்பொழுது பார்த்தாலும் ஒடுங்கி போறது, சோர்ந்து சோர்ந்து போய் படுத்துகிறது, அப்படியே முடுங்கி போய் கிடக்கிறது. அப்படி கிடையாது. அப்படி ஆண்டோட பிள்ளைகள் அவர் ஒருபோதும் அப்படி வைத்திருக்கவே மாட்டார். அந்த ஒடுங்கின ஆவிக்கு நம்ம அப்படி இடம் கொடுக்குறோம். அந்த ஒடுங்கி போன ஆவிக்கு, அந்த பிசாசானவனுக்கும் அந்த சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறபடினால் தான் நம்ம ஒடுங்கி போய் விடுகிறோம். இல்லை, என் தேவனை நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் பாடுவேன் என்று சொல்லி அந்த ஒடுங்கி போன ஆவிகள் மத்தியில் நம்ம தேவனை துதித்து புகழ்ந்து பாடணும். ஏன்னா இந்த ஜனங்கள் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் இந்த நாளில் அவரை துதிக்கிற துதியை உங்க வாயில வைத்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இந்த துதியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு துதியின் உடையை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த துதியின் உடையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. செபிக்க ஆரம்பிங்க, தேவனை தேட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை உங்களால் பார்க்க முடியும். பிரியமான தேவ ஜனமே, பரலோகத்துல கேராபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து மனுஷர்கள் துதிக்கிற துதியை தேவன் விரும்பி இறங்கி வருகிறாராம். நம்ம துதிக்கும் பொழுது நம்ம மாத்திரம் துதிக்கிறோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்களை மூடி ஆடி பாடி துதித்து புகழும் போது தேவனுடைய பிரசன்ஸ் நம்ம மத்தியில் வருது, அவருடைய மகிமை நம்ம மத்தியில் வருது. அவரே இறங்கி வந்து நம்மை பார்க்கிறார். அது உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க, துதியின் மத்தியில் உலாவுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், துதிக்கு இறங்கி வருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், துதியில் பிரியப்படுகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன, அதுக்குதான் நான் சொல்லுகிறேன், துதிங்க துதிங்க துதிங்க. தேவன் நிச்சயமாகவே இறங்கி வருவார். நம்முடைய வாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம், அந்த கண்ணீர் எல்லாம் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. தேவனால முடியும். துதி எங்க இருக்காங்க, தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தம். பிரியமான தேவ ஜனமே, அப்ப நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்க. துதியின் உடைய தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல வாசிப்போம் சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வார்த்தையை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இது தாவீது தன் உடன்படிக்கை மாதிரி பண்ணிக்கிட்டார் ஆண்டவர்கிட்ட. நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் காட்டுக்கு போனாலும் ஸ்தோத்தரித்தாரு, வனாந்தரத்திலையும் ஸ்தோத்தரித்தாரு, அவாந்தர வெளியிலையும் ஸ்தோத்தரித்தாரு, ராஜாவான போதும் ஸ்தோத்தரித்தாரு, போருக்கு போகும்போதும் ஸ்தோத்தரித்தாரு. அப்ப என்ன சொல்வதுன்னா, எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். அவருடைய வாயில என்ன பண்றார், துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் நாமும் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். எல்லா சூழ்நிலையும் முறுமுறுப்பு என்கிட்ட இருக்காதுப்பா, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து துதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த துதியின் சத்தம் நம்ம வாய்க்குள்ள இருக்கணும். ஒரு உடன்படிக்கை நமக்குள்ள இருக்கணும். பிரியமான தேவ ஜனமே, தேவன் எவ்வளவாய் ஆண்டவர் தாவீதை எவ்வளவாய் ஆசீர்வாதித்தார் யோசிச்சு பாருங்களேன். அதனால நம்ம ஆசீர்வாதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம எப்பொழுதும் துதிக்கணும். இந்த முறுமுறுப்பெல்லாம் தூக்கி போடுங்க. எப்பொழுதும் சாத்தான் நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்ம ஒரு 2 சிந்தனை வரும். ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, செய்யலாமா செய்ய வேணாமா, பண்ணலாமா பண்ண வேணாமா, கொடுக்கலாமா கொடுக்க வேணாம், இப்படி நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும். அதனால தான் சொல்றது, நம்ம துதியின் உடைக்குள்ள நம்ம போகணும்னா ஒரே சத்தம் நம்ம காதுக்குள்ள கேட்கும். இல்லாட்டினா 2 பக்கம் 2 சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கு. நம்ம முடிவெடுக்கவே முடியாது. கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனா சில ஜனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, என்னால முடியலன்னு சொல்ற வார்த்தை தான் இன்னைக்கு அதிகமா நான் கேட்கப்படுறேன். என்னால முடியலன்னு சொல்ல, அந்த முடியலன்ற வார்த்தைக்கு பதிலாகத்தான் தேவன் உங்களை பார்த்து ஒரு அழகான கேள்வியை முன்வைக்கிறார். வாசிப்போம் ரோமர் 1 அதிகாரம் 21வது வார்த்தை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இறுதியும் இருளடைந்தது. தேவனென்று தெரியும், அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்போம், அநேக அதிசயங்களை பெற்றுக்கொண்டிருப்போம். நான் உங்களை சொல்லலை, சில பேரை சொல்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, சில பேர் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த மறந்து மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க.
அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால், தேவனை தான் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும், மனுஷனை அல்ல. மனுஷனை ஒருபோதும் நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் என்ன ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மகிமையை நான் வேறொருக்கு கொடேன். அதனால் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்துக்கு எப்பொழுதும் தன் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், தேவன் எனக்கு இதை செய்தார் என்று சொல்ல வேண்டுமே தவிர, நான் இந்த மனுஷன் எனக்கு செய்தான் என்று ஒருபோதும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறீங்கன்னா சாத்தானைத்தான் நீங்கள் துதித்து கொண்டிருக்கீங்க அர்த்தம், சாத்தானைத்தான் நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க அர்த்தமே. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பாடுகளோடு, எவ்வளோ கஷ்டங்களோடு, எவ்வளோ கண்ணீரோடு இருந்தோம் அல்லவா? ஆனால் அந்த ஜனங்க மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷனை போற்ற, மனுஷனை நோக்கி பார்த்து அவன் பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய் கொண்டிருக்காங்க. அதனால தான் இந்த அருமையான வார்த்தை, அவர்கள் தேவனை அறிந்தும். எப்படி அறிஞ்சாங்க? நன்மை பெற்றுக்கொண்டு தேவனை அறிஞ்சும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்திரம் அவருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தாமல், துதி பலிகளை செலுத்தாமல், அவருக்கு செலுத்தாமல் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போய்விட்டது. அவர்களை பார்த்து நீங்க விழுந்து விடாதீர்கள். அவர்களுக்குள்ள ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்துடுச்சு, மேட்டிமையான பேச்சு வந்து மேட்டிமையா போயிட்டாங்க. அவங்க நீங்க பார்க்க அவருடைய இறுதியை இருளடைந்து போய்விட்டது என்று தேவன் சொல்லி, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க அற்புதங்களை பெற்றுக்கொண்டு, அதிசயங்களை பெற்றுக்கொண்டு, தேவன் செய்த நன்மைகள் ஈவுகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு மனுஷனை புகழ்ந்து கொண்டிருக்காங்க. நாம் அப்படி போகக்கூடாது. துதியின் உடையை பெற்று துதிக்கிற பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரம்தான் துதிப்பார்கள். ஹல்லேலூயா. வேற யாரையுமே நோக்கி பார்க்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுவா, நம்ம எவ்வளோ பாரத்தில் இருக்கிறோமே, என்னால் முடியல நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுவரை நம்ம நடத்தின்னு வந்தார் இல்லையா? இப்போ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பாரத்தோடு இருந்திருப்போம், எவ்வளோ கஷ்டம். இந்த கடன் பிரச்சனை நம்மளை விட்டு அடையுமா, இந்த பாடுகள்லேருந்து நம்ம வெளியே வருமா, நமக்குன்னு ஒரு வீடு கட்டுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ நாள் யோசிச்சிருப்போம். அழகாய் நமக்கு கட்டி கொடுக்கவில்லையா, நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லையா, நம்ம பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கவில்லையா, அப்படி எவ்வளோ அற்புதங்களை செய்திருப்பார். ஆண்டவர் நம்ம நோகடிக்கலாம், அவருடைய மனசை நம்ம நோகடிக்கலாம். எத்தனை அற்புதம். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம்னு சொன்னா அது கர்த்தர் நமக்கு கொடுத்த தயவு அல்லவா, இரக்கம் இல்லையா? நமக்கு வியாதி இல்லாமல் நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொடுக்கிறேன்னு சொன்னா அது கர்த்தருடைய கிருபை அல்லவா? பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்ம இவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நம்ம மனதார நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் தேவன் உங்களை பார்த்து இந்த கால வேளையில ஒரு துக்கமான காரியத்தை கேட்கிறார். நான் வாசிக்கிறேன், யோவான் 6ஆம் அதிகாரம் 67வது வார்த்தை, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று. மனதா இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பார்த்து நீங்கள் போய்விட போகிறீங்களா? நான் உங்களுக்கு அற்புதம் செய்தேன், அதிசயங்களை செய்தேன், நான் தான் தேவன் என்று உங்களுக்கு நிறைய முறை வெளிப்பாடு கொடுத்தேன். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட போய்விட மனதா இருக்கிறீங்களா? என்னை விட்டு போய்விடுவீர்களா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறேன். எவ்வளோ அற்புதம் பெற்றுக்கொண்டிருப்போம், எவ்வளோ அதிசயங்களை பெற்றுக்கொண்டிருப்போம், எவ்வளோ நன்மைகள் நமக்கு தேவன் செய்திருப்பார். நம்ம குடும்பத்தில், நம்ம கணவனுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம தாய் தகப்பன்மார்களுக்கு எவ்வளோ நன்மைகளை தேவன் செய்திருப்பார். அத்தனையும் பெற்றுக்கொண்டு நம் உணர்வுள்ள இருதயமா இருக்கிறோமா, உணர்வில்லாத இருதயமா இருக்கிறோமா, நம்முடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கா, இல்லை நம்முடைய இருதயத்துல தேவன் தான் வாசம் பண்ணுகிறாரா என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு இத்தனை காலமா நான் உங்களை சுமந்து வந்தனே, அப்படி சுமந்து வந்து என்னை விட்டு போய்விட நீங்க மனதா இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம துதியின் உடையை பெற்றுக்கொண்ட நம்ம இல்லப்பான்னு சொல்லணும், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேப்பா, நான் உங்களோடு கூட இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி இந்த நாளில் சொல்லணும். பிரியமான தேவச்சனமே, அவருடைய துதியின் உடையை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டுப்பா, நாங்கள் எங்கே போவோம், நீங்க செய்த நன்மைகள் எங்களுக்கு இருக்குதுப்பா, நீங்க செய்த அதிசயங்கள் இருக்குப்பா, நாங்கள் ஒருபோதும் மறந்து போக மாட்டோம்ப்பான்னு சொல்லி கர்த்தரை நினைத்து பார்த்து துதிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நம்ம பாடுகளை பார்த்து எனக்கு என்ன செய்தன்னு கேட்குறோம். ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் நேத்து நம்ம செய்த நன்மைகளை நினைத்து பாருங்களேன், எப்படி நடத்திருப்பார். அன்னைக்கு நம்ம அற்புதம் அவர்கிட்ட கேட்டுமே, அன்னைக்கு நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டுமே, இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், துதியில் இருக்கிறோமா, துதிக்கிறோமா, செவிக்கிறோமா, அவருடைய பிள்ளையாத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே. எனக்கு இதை அப்பா செய்யல, எனக்கு இதை பண்ணலை, எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோமே தவிர அவரை தேடுவது நம்ம இடத்துல குறைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களை நாம் எப்படி தேவனை தேடி
ஓடினோம். யோசித்து பாருங்கள். அதே சந்தோஷத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டுமே தவிர வழி விலகி போயிடக்கூடாது. வலதுபுறமாவது இடதுபுறமாவது நம்ம சாய்ந்து போகவே கூடாது. பிரியமான தேவச்சனமே, பா நீங்க தான்ப்பா என்னை நடத்துனீங்க, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் கணவனையும் என் புருஷனையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்துல சரணடைந்து விடும். பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குறீங்கப்பா, நீங்க தான்ப்பா தப்பு வைக்கிறீங்க. உலகத்துல எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வருகிறது, எவ்வளோ வறுமைகள் வருகிறது, தரித்திரங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. ஆனாலும் தகப்பனே, நீங்க எங்களை பாதுகாத்து அழகா வழி நடத்தி வரீங்களே, உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி என் பிரியமான தேவச்சனமே, நாங்க உங்களை விட்டு எங்கப்பா போவோம்னு சொல்லி அப்பாவுடைய பாதத்துல விழுந்துருங்க, செவிங்க, அவரை நோக்கி பாருங்க. துதியின் உடையை கொடுத்திருக்கா. துதியின் உடையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை நோக்கி பார்த்து துதிப்பார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக மோசேயிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தரா சொல்லி கொண்டு போகலாம். அது யாக்கோப்பா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம். ஈசாக்கு கூட எவ்வளோ உபோதனை வந்தது. யாக்கோப்பை எடுத்து பாருங்க, தானியேல் கூட எடுத்து பாருங்க. 3 வேளை ஜெபிச்சாரு, ஆனால் அவருக்கு ஒரு பாடு. சாத்ராக் மேஷாக்கை பாருங்க, எவ்வளோ அவர்களும் அழகாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். நெருப்பு குகையில் எடுத்துட்டு போய் போட்டாங்க. அப்படி ஒவ்வொருவரையும் நீங்க வேதத்துல பாருங்க. துதிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற பாடுகள், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு துதியின் உடையை நீங்க கொடுத்ததுக்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அந்த உடை இருந்தாதான் கர்த்தாவை எப்பொழுதும் எல்லா காலத்தையும் எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க முடியும், துதிக்க முடியும், உம்மை புகழ்ந்து பாட முடியும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஸ்தோத்திரப்பா. நீர் அல்லவா எங்கள் மெய்ப்பன், நாங்கள் அல்லவா உமது ஆட்டுக்குட்டிகள். தகப்பனே, ஆடுகளுக்கு என்ன தேவென்பது மெய்ப்பன் உமக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் பசும்புல் இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டைகளை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு துதியின் உடைய கொடுங்க ராஜா. துதியின் உடையை ஆனந்த தைலத்தினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறப்பா. சந்தோஷத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனை, ஸ்தோத்திர ராஜா. பிள்ளைகள் இந்த பாடுகளை பார்த்து, கவலை கண்ணீரை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து தகப்பனை துதிக்காமல் அப்பா சுருண்டு விழுந்து விடாதபடிக்கு தகப்பனை எழுந்து நிமிர்ந்து நின்று உம்மை துதிக்க கிருபை செய்யுங்கப்பா. துதியின் உடையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. பிள்ளைகளுடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.